அனைவருக்கும் வணக்கம். நிறுவனர் ஐயா மணி பட்டாச்சாரியார் அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு, எமது குருநாதர் பொன் சரவணன் ஐயா அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த ஜாதக ஆய்வினை மேற்கொள்கின்றேன். நான் சேலம் ஆத்தூர் வி லோகநாதன் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் முன்னாள் மாணவன். அனைவருக்கும் வணக்கம். நமது ஜாதக ஆய்வு குழு அப்படின்னு நமது ஐயா ஆரம்பித்து உள்ளார். வெகு மகிழ்ச்சியாக உள்ளது. வேலை மற்றும் பணி சுமை காரணமாக ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக இருக்கிற காரணத்தினால் ஐயாவின் ஜாதக ஆய்வை மேற்கொள்வோம் என்று இன்று இந்த ஜாதக ஆய்வை மேற்கொள்கின்றோம். நம்மை ஜோதிடர்களாக மாற்றியது இந்த 2 குருமார்கள் தான் என்பது நம் அனைவரும் அறிவோம். நம் வாட்ஸ்அப் குழுவில் அனைவரும் எழுத்துப்பூர்வமாக எழுதி அனுப்புகிறீர்கள், வாய்ஸ் ரெக்கார்டாக போடுகிறீர்கள். வாய்ஸ் ரெக்கார்டு ஓகே, ஜோதிடர்கள் நம்ம பேசத்தான் போகிறோம், பலன் மற்றவங்களுக்கு சொல்ல போகிறோம், ஆனால் எழுதி கொடுக்க போகிறதில்ல. அதனால் வாய்ஸ் ரெக்கார்டாக போடுறத எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்காமல் அப்படி கேட்டுக்கலாம். அதுலேயும் நம்ம வீடியோ ரெக்கார்டாக போட்டோம்னா, நமது ஜோதிடர் ஒருவர் கூறியிருந்தார், அவர் ஒரு ஃபோட்டோவை அவர் வாட்ஸ்அப் இதில் இணைச்சி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கணும். அவ்வளோ சிரமப்பட தேவையில்லை. நீங்கள் ஆய்வு பண்ணுறத உங்களுடைய வீடியோவை அனுப்பிச்சி போட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிறதையும் உங்கள் முகத்தையும் எல்லோரும் பார்த்துக்குவாங்க. அதனால் இந்த மாதிரி வீடியோவை போட்டு பேசி பலனை சொல்லணும்னா நமக்கு பயமும் நீங்கி கொஞ்சம் தெளிவு, சிலருடைய அறிவுரை நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இதை வீடியோவாக நாங்கள் அனுப்பிச்சி. இப்போ நமது ஐயாவுடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம். நமது ஐயா 29/12/1976 11:37 AM உசிலம்பட்டியில் பிறந்துள்ளார். இவருக்கு லக்னம்னு பார்த்தோம்னா மீன லக்னம். சந்திரன் அப்படிங்கிற ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து லக்னம் மற்றும் ராசி இரண்டுமே மீனமாக அமைந்துள்ளது. இவர் நாள், திதி, நட்சத்திரம், நாம யோகம், கரணம் இந்த 5 வைத்துதான் பஞ்சாங்கம் என்று உள்ளார்கள். இந்த 5 அங்கங்களையும் வைத்துதான் பஞ்சாங்கம் உள்ளது என்று நமது ஐயா நமக்கு கூறியுள்ளார். ஆகையினால் இந்த 5ம் நமது ஜாதகத்தில் வைத்துதான் நமது ஜாதகத்தையும் குறிப்பிடுகிறார்கள். நாம் தசாபுத்தி, இருப்பு, நடப்பு என எடுத்துக்கொண்டு தசாபுத்தி பலனை நாம் வாடிக்கையாளர்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு தசாபுத்தி நடந்து கொண்டு இருப்பினும் அந்த தசாபுத்திக்கு ஏற்றாற்போல் பலனை கொடுத்துவிட்டு அடுத்து தசாபுத்தி வரும்பொழுது மாற்றம் செய்து கொள்ளும் உடல்நிலை, மனநிலை மற்றும் செயல்புரிதல் என அனைத்தும் மாறும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் என்றுமே மாறாத ஒன்று இருக்கிறது என்றால், ஒரு ஜாதகத்தில் ஆதி முதல் அந்தம் வரை ஒரே மாதிரியாகவும் இவர்களுடைய பிறப்பு எதற்காக இந்த லோகத்தில் எடுத்துள்ளார்கள் என்பதை நிர்ணயம் செய்யும் அங்கங்கள் 5. அந்த அங்கங்கள் தான் நமது பஞ்சாங்கங்களாக வரும். நாள், திதி, நட்சத்திரம், நாமயோகம், கரணம் என 5ம். இந்த 5 அங்கங்களுக்கும் அதிபதி யார், அந்த அதிபதி இந்த ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமர்ந்துள்ளார்கள், அவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள், இவருடைய ஜாதகத்தில் என்ற மாற்றத்தை, இவர் பிற்காலத்தில் என்ன செய்வார், இவர் எதற்காக பிறப்பெடுத்துள்ளார் என்பதை நிர்ணயம் செய்பவர்கள் இந்த 5 அங்கங்களும். நாம் பாரம்பரியமாக பார்த்து கொண்டிருக்கிற தசாபுத்தி கணிதத்தை நம் ஜோதிடர்கள் அனைவரும் தெளிவாக கூறியிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி.
நாம் பொதுவாகவே இது ஷார்ட்டாக பார்த்து கொள்ளலாம் என்று இவ்வாறு சில ஜாதகங்களுக்கு நாம் ஆய்வு செய்து அதில் சிறப்பாகவும் இருந்ததை நாம் பார்த்ததினால் ஐயாவுடைய ஜாதகத்தையும் அதுபோல பார்ப்போம் என்று நாம் இந்த முறையை பின்பற்றினோம். இதுவும் நமது பொன் சரவணன் ஐயா அவர்களின் கருணையினாலும் அவருடைய வழிகாட்டுதலினாலும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமது ஐயா புதன்கிழமை பிறந்துள்ளார். அன்று நவமி திதி, நட்சத்திரம் ரேவதி, நாம யோகம் பரிகம், கரணம் பாலவம். புதன், நவமி, ரேவதி, பரிகம், பாலவம். இந்த நாள், திதி, நட்சத்திரம், நாம யோகம், கரணம் இதுங்களுக்கெல்லாம் அதிபதின்னு ஒருத்தர் இருக்கிறார். நமது ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாலயத்தில் நூலில் உள்ளது. இதற்கு அனைத்து அதிபதிகளும் நமது நிறுவனர் ஐயா நமக்கு வழங்கியுள்ளார். அதை வைத்து தான் இதை எடுத்துள்ளோம். இங்கு புதனுக்கு அதிபதி யார் என்று பார்த்தால் புதன். நவமி திதிக்கு அதிபதி யார் என்று பார்த்தால் சூரியன். ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன். பரிகம் நாமயோகத்துக்கு அதிபதி சனி. பாலவ கரணத்திற்கு அதிபதி ராகு. அவ்வளவுதான் சார். இப்போ இந்த அங்கங்கள் 5 அதிபதிகளை கண்டோம். அந்த கோள்களை கண்டு கொண்டோம். அந்த கோள்கள்லாம் எந்த ஜாதகத்தில் எங்கு அமர்ந்துள்ளது என்று பாருங்கள். இப்போ புதன் லக்னத்திற்கு 10வது வீட்டில் அமர்ந்துள்ளது. புதன் நின்ற வீடு 10, அவருடைய சொந்த வீடு 4, 7. அதே மாதிரி நவமி அதிபதியுடைய சூரியன் நின்ற வீடு 10, சொந்த வீடு 6. ரேவதி புதன் நின்ற வீடு 10, சொந்த வீடு 4, 7. பரிக யோகத்துடைய அதிபதி சனி. சனி நின்ற வீடு 5, அவருடைய சொந்த வீடு 11, 12. இங்கே கர்ணநாதன் பாலவ கரணத்துடைய ராகு நின்ற வீடு 8, அவருக்கு சொந்த வீடு இல்லை, அதனால 8 வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ இந்த 5 அங்கங்களில் நமக்கு 3 அங்கங்கள் 10வது வீட்டில் அமர்ந்துள்ளது. 10வது வீட்டில் இன்னொரு அங்கமான நாமயோகம் 5வது வீட்டில் அமர்ந்துள்ளது. இன்னொரு கர்ணநாதன் 8வது வீட்டில் அமர்ந்துள்ளார். இதில் ஜோதிடத்துக்கும் இவருடைய வாழ்விற்கும் என்ன மாதிரியான சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இவருடைய 4ஆம் மற்றும் 7 கூடையவர் தான் புதன். 4 அப்படின்னாவே அது என்ன, 4வது வீடு அப்படிங்கிறது நமக்கு அது தாய் ஸ்தானம், வீடு, வாகனங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அங்கே இன்னொன்று இருக்கு, வித்தை. தான் கற்ற வித்தை 4வது வீட்டில் தான் உள்ளது. தன்னுடைய கற்ற வித்தையை மற்றவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அமைப்பு 10வது பாவகம் தொடர்பு ஏற்பட்டால் ஏற்படும். நீங்கள் ஒரு வித்தையை கற்றோம், அந்த வித்தையை மற்றவங்களுக்கு சொல்லித்தருவோம், இல்லைன்னா அதை தொழிலாக செய்வோம் அப்படின்னா அந்த 4ஆம் அதிபதியோட 10வது வீடு தொடர்பு பெற வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த 4வது வீட்டு புதன் 10வது வீட்டில் தொடர்பு பெற்று 10ல் அமர்ந்துள்ளார். அதே போல 10ஆம் அதிபதி அப்படிங்கிற குரு 9ஆம் பார்வையாக புதனை பார்வை செய்கின்றார். இந்த குரு புதனுடைய பார்வை வித்யாபதி யோகம், ஆசிரியர் தன். இந்த வித்யாபதி யோகம் மற்றவங்களுக்கு சொல்லித்தர அமைப்பு. அப்போ அது தொழிலாகவே அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அவர் பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரே ஒரு அங்கத்திலேயே அவருடைய பிறப்பு ரகசியத்தை கொடுத்துட்றாங்க. சரி, அடுத்தடுத்து போகும். அதுக்கு அடுத்தது திதி. நவமியுடைய அதிபதி சூரியன். அந்த சூரியன் அப்படிங்கிற ஒரு 10வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 10வது வீடுனாவே தொழில், வேலை இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போ இந்த 10ல் அமர்ந்த சூரியன் அவருடைய சொந்த வீடு 6. அப்போ 6ஆம் அதிபதி 10ல் தொடர்பு பெற்றால் ஒரு தொழில் செய்யும் ஒருவருடைய ஒரு வேலை, ஒரு தொழில் செய்ய ஒருவருடைய 10வது வீட்டில் 6ஆம் அதிபதி தொடர்பு பெறுவது வெகு சிறப்பு. ஏனென்றால் 10வது வீட்டிற்கு திரிகோண வீடு தான் 6.
10க்கு 9வது வீடாகவும் 6க்கு 5வது வீடாகவும் வரும். அதனால 6 10 தொடர்பு பெற்றால் கடினமையான உழைப்பாளின்னு அர்த்தம். தான் செய்கிற எந்த ஒரு தொழிலையும் வேலையும் அவரே கஷ்டப்பட்டு சிந்தனைக்கு உட்பட்டு அந்த தொழிலை சிறப்பாக செய்வார் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ அந்த அடிப்படையில் 2வது அங்கம் நவமி திதியில் பிறந்த ஐயா 10-6 அதிபதி தொடர்பு பெறுவதும் வெகு சிறப்பு. அதுக்கு 3வது அங்கமான நட்சத்திரம், அந்த அதிபதியும் புதன். இவர் ஏற்கனவே 4ஆகவும் வந்துள்ளார். அப்போ அதே பலனை இங்கும் கொடுக்கின்றது. அப்போ நாம யோகம் என்ற 4வது அங்கம் பரிக யோகத்தில் பிறந்துள்ளார். பரிக யோகம் அப்படிங்கிறது சனியுடைய அதிபதி சனியாக வருகின்றார். அந்த அதிபதி சனி அப்படிங்கிறவர் இந்த லக்கணத்துக்கு 5வது வீட்டில் அமர்ந்து இருக்கின்றார். பார்த்துக்கோங்க, சனி 5, சொந்த வீடு 11 12. அப்போ நமது ஜோதிடம் துறையில் நமது ஐயா சிறந்து விளங்குகிறார். பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு ஜோதிட வித்தையை கற்றுக் கொடுத்த காரணமாக இருக்கின்றார். கற்றுக் கொடுத்துள்ளார், இன்னும் கற்றுக் கொடுத்தே இருப்பார். இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த ஜோதிடத்துறையை வளர்ச்சி செய்வார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதற்கு காரணம் நாம யோகம் பரிக யோகத்தில் பிறந்த சனி 5வது வீட்டில் ஜோதிட துறை, 5னா மனம், ஜோதிடம் 5வது வீட்டில் அமர்ந்துள்ளது. அந்த ஜோதிட இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக 7வது வீட்டையும், தனது 7ஆம் பார்வையாக 11வது வீட்டையும், தனது 10ஆம் பார்வையாக 2வது வீட்டையும் பார்வை செய்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த ஜோதிடத்துறை இவருக்கு வெகு சிறப்பு பெற்றுக் கொடுத்துள்ளது. இந்த சனி 5ல் அமர்ந்தால் நம் வாடிக்கையாளர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கூறுவோம் என்று நமக்கு தெரியும். ஆனால் இவருக்கு மாற்றி நாம் சொல்கிறோமே அப்படிங்கிறதுக்கு காரணத்தை நான் சொல்கிறேன். இந்த கர்ணநாதன் அப்படிங்கிறவன் பாலவ கர்ணத்தில் பிறந்திருக்கார். பாலவ கர்ணத்துடைய அதிபதி ராகு. அந்த ராகு லக்னத்துக்கு 8வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறார். பாவ கிரகங்கள் மறைந்த வீட்டில் இருப்பது சிறப்பு. அதுவும் ஜோதிடத்துக்கு 8வது வீடு அப்படிங்கிறது மறைப்பொருளை ஆய்வு செய்வது ஜோதிடத்துறைக்கு சிறப்பு. எல்லாரும் சொல்றதை விட ரகசியங்களை வெளிப்படுத்துவது. பல ரகசியங்கள் மறைஞ்சிருப்பது 8ல். அந்த 8வது வீட்டில் ஆய்வு பண்ணக்கூடிய அமைப்பு 8க்கு உண்டு. அந்த 8ல் ராகு அமர்ந்திருப்பது, பாவகிரகங்கள் அமர்ந்திருப்பது வெகு சிறப்பு. சுப வீட்டில் இருப்பதை விட பாவ வீட்டில் அமர்ந்திருப்பது வெகு சிறப்பு. அந்த அடிப்படையில் இந்த 5 அங்கங்களும் ஐயாவுடைய ஜாதக அமைப்பில் 10 10 10 5 8 என்ற 5 இந்த 3 வீடுகளிலே அடங்கி விடுகிறது. இந்த 3 வீடுகளுமே ஜோதிட துறைக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆகையினாலே நமது ஐயா இவ்வளவு பெரிய நிறுவனத்தையும் பல ஆயிரக்கணக்கான நபர்களுடைய ஜோதிடத்தையும் பழகி ஜோதிடர்களாக்கியுள்ளார் என்பது இவர் இதற்காகவே அவதாரம் எடுத்த என்று இந்த ஜாதகத்தின் மூலம் தெரிய வருகிறது. இந்த புதிய முறையில் பார்த்தோம்னா நீங்கள் வேறு எந்த ஜாதகத்தை யார் ஜாதகத்தை வேணாலும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தசாபுத்தி கணித முறையை விட இவர் பிறப்பு முதல் வாழ்நாள் முழுவதும் உள்ள கணித முறையில் இவர் எதற்காக எதை செய்வதற்காக வந்துள்ளார் என்பதை இந்த 5 அங்கங்களும் நிர்ணயம் செய்திருக்கும். நிறைய முக்கியஸ்தர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்தோம்னால் இந்த உண்மை புரியும். நாம் அது அடிப்படையில் இதை கூறியுள்ளோம். இதில் இந்த சனி அப்படிங்கிறவர் 5வது வீட்டில் அமர்ந்து நம்ம உள்ள பலன் இது மட்டும்தான் 5ல் அமர்ந்திருப்பது சுபம் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் 5ல் அமர்ந்த நமது வாடிக்கையாளர்கள் யாருக்காவது கூறும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? திருமண தாமதம், லேட் மேரேஜ் ஆகும். அதுபோல் அமைப்புகள் தான் இந்த ஜாதக அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. 7ஆம்
லக்னத்துக்கு 7வது வீட்டை சனி பார்வை செய்வதனால் திருமண பாவகத்தை பார்க்கின்றார். 7ஆம் பார்வையாக 11வது வீட்டை பார்ப்பதினால் அதுவும் திருமணத்துக்கு திரிகோண பாவத்தை பார்க்கின்றார். 10ஆம் பார்வையாக 2வது வீட்டை பார்ப்பதனால் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால இந்த திருமணம் லேட்டு இதெல்லாம் சொல்லி நம்ம ஜாதகத்தை சொல்லுவோம். ஆனால் நமது ஐயாவுடைய ஜாதகத்தில் இருக்கிறது எப்படின்னு பாருங்க. 3ஆம் பார்வை 7வது வீட்டில் எந்த கிரகமும் இல்லை. இந்த வீட்டை 7வது வீட்டை சந்திரன் அப்படிங்கிற ஒரு 5ஆம் அதிபதியும் இந்த வீட்டை பார்க்கின்றார். அப்பொழுது சனி இந்த வீட்டை தாமதப்படுத்த நினைத்தாலும் அதிவேக கிரகமான சந்திரனும் இதே வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்ப 7வது வீட்டில் உள்ள தோஷம் இந்த சனி பார்வையினால் இந்த சந்திரன் பார்வையும் குறைத்து விடுகிறது என்பது ஒன்று. அதுக்கு போல 11வது வீட்டில் அமர்ந்திருப்பது சுக்கிரன். இந்த சுக்கிரன் சனி பார்வை வெகு நல்ல அமைப்பு. அதே போல இந்த சனி குருவை பார்த்து கொண்டிருக்கின்றார், இதுவும் நல்ல அமைப்பு. இந்த குரு சனி பார்வை, சனி குரு பார்வை இதெல்லாம் கோயில் திருப்பணி இது போல வேலை, அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒர்க்கு, அதே மாதிரி இந்த ஜோதிடத்துறை உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் இந்த டச்சப் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் இங்கே 5ல் இருந்த சனி ஐயாவுக்கு சிறப்பு தான் செய்யும், அவருடைய நாம யோகத்தின் அடிப்படையில் சிறப்பு தான் செய்யும் என்ற அடிப்படையில் சிறப்பாக உள்ளது. அதே போல லக்னாதிபதி குரு லக்னத்துக்கு 2வது வீட்டில் அமர்ந்துள்ளார். 2வது வீட்டில் அமர்ந்து அங்கிருந்து 9ஆம் பார்வையாக 10வது வீட்டை பார்வை செய்கின்றார். அப்போ லக்னாதிபதி 2வது வீட்டு வாக்குஸ்தானம் வருமானஸ்தானத்திற்கு அமர்ந்திருப்பது சிறப்பு. அந்த இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக 10வது வீட்டையும் 5ஆம் பார்வையாக 6வது வீட்டையும் பார்க்கின்றார். அப்போ 6, 10 இங்கே லக்னாதிபதியோட தொடர்பில் வந்துடுது. ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுதும் ஐயாவுக்கு இந்த 6, 10 இந்த 5 இதெல்லாம் லிங்க் வந்து கொண்டே இருக்கின்றது. 5ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்துள்ளார். ஜோதிடத்துறை எந்த துறையில் எந்த மெத்தடில் பார்த்தாலும் ஐயாவுடைய ஜாதகம் இந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பாகவே உள்ளது. அதே போல இவருடைய ஜாதகத்தில் மேலோட்டமாக அப்படி நல்லா பார்த்துங்க. எந்த கிரகமாவது தன்னுடைய வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சிருக்குதான்னு பாருங்க. எந்த கிரகமாவது எல்லா கிரகமும் கேந்திர திரிகோணத்தில் தான் இருக்கும். சனி 12ஆம் அதிபதி அப்படிங்கிற சனி ஒன்றை தவிர எல்லா கிரகமும் கேந்திரத்திலே அமைஞ்சிருக்கிறது. வெகு சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த லக்னத்துக்கு 2வது வீட்டில் தன்னுடைய வீட்டுக்கு 2ல் அமர்ந்திருக்கிறார் குரு, அது பணபரஸ்தானம். அதுக்கு அடுத்தது 2ஆம் அதிபதி செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு 9வது வீட்டில் வந்து அமர்ந்துள்ளார், திரிகோணஸ்தானம். அதுக்கு அடுத்தது சுக்கிரன் தன்னுடைய வீட்டுக்கு 9வது வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார், இது வந்து திரிகோணஸ்தானம். அதுக்கு அடுத்தது புதன் தன்னுடைய வீட்டுக்கு 7ல் அமர்ந்திருக்கிறார், கேந்திரஸ்தானம். அதுக்கு அடுத்தது சந்திரன் தன்னுடைய வீட்டுக்கு 9வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார், இது திரிகோணஸ்தானம். அதுக்கு அடுத்தது சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு 5வது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார், இது திரிகோணஸ்தானம். அதுக்கு அடுத்தது புதன் தன்னுடைய வீட்டுக்கு 4வது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார், அதாவது 7ஆம் அதிபதி புதன் தன்னுடைய வீட்டுக்கு 4ல் அமர்ந்திருப்பது கேந்திரஸ்தானம். அதுக்கு அடுத்து சுக்கிரன் தன்னுடைய வீட்டுக்கு 4ல் அமர்ந்திருக்கிறார், இது கேந்திரஸ்தானம். அதுக்கடுத்தது செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு 2ல் அமர்ந்திருக்கிறார், இது பணபரஸ்தானம். அதுக்கடுத்தது குரு தன்னுடைய வீட்டுக்கு, அதாவது 10ஆம் அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு 5ல் 2வது வீட்டில் அமர்ந்து தன்னுடைய வீட்டுக்கு 5ல் இருக்கிறார், இது திரிகோணஸ்தானம். அதுக்கடுத்தது 11ஆம் அதிபதி சனி தன்னுடைய வீட்டுக்கு 7ல் அமர்ந்திருக்கிறார், இது கேந்திரஸ்தானம். அதுக்கடுத்தது 12ஆம் அதிபதி சனி தன்னுடைய வீட்டுக்கு 6ல் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் சார் 5ல் அமர்ந்திருக்கின்ற சனி ஐயாவை பெரிய அளவில் பாதிப்பு செய்யாமல் ஜோதிடத்துறை அப்படிங்கிற இந்த துறையில் சிறப்பு பெயர் அதிக சப்போர்ட் செஞ்சிருக்கு. அது இல்லாமல் சனிக்கு இன்னொரு காரகத்துவம் உண்டு. சனி அப்படின்னாவே பழமைவாதி, பழமையை பற்றி பேசுகிறவங்க, பழைய கணித முறையை தோண்டி எடுக்கிறவங்க. நமது ஐயா நூல்களை பார்த்தீர்கள் என்றால் தெரியும், ரொம்ப நுணுக்கமான கணித முறைகள்லாம் ரொம்ப சாதுரியமாக நம்மளை மாதிரி சாதாரண நபர்களுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருப்பார். அதுக்கு காரணம் 5ல் இருக்கிற சனி தான் அப்படிங்கிறது அடியனுடைய ஆய்வு. இந்த 5ல் இருக்கிற சனி பழைய பூர்வீக
அது நமது ஐயாவுடைய நூலில் இந்த பிண்ட கணிதத்தை பற்றிலாம் வெகு சிறப்பாக கூறியிருப்பார். அந்த கணிதத்தை அவ்வப்பொழுது நாங்கள் போட்டு பார்ப்போம். இதுபோல் நுணுக்கமான கணித முறைகள்லாம் எந்த ஆசிரியர்களும் நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் நமது ஐயா நமக்காக இது அனைத்து கணித முறையும் கூறுவதற்கு ஜோதிடத்துறை பாவகமான 5வது வீட்டில் சனி அமர்ந்து அந்த சனியே இது அனைத்திற்கும் மெயினாக இந்த தொழிலை சிறப்பு செய்து கணித முறையை கொடுத்து இந்த ஜோதிடத்துறையில் ஐயாவை சிறக்க வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். மேலும் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்வதில் பிழை குறைகள் இருந்தால் எனக்கு தெரிவித்து அருள் புரியும்படி அடியேன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம்.